இடுக்கி மாவட்டத்தில் ஹை ரேஞ்ச் சம்ரக்ஷண சமிதின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு மூமெண்ட். அதை தொடங்கியவர் ஃபாதர் ஜெபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தோலிக்க பாதிரியார். அந்த ஹை ரேஞ்ச் சம்ரக்ஷண சமிதியோட வேலை என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 1956க்கு பிறகு கேரளாவிலிருந்து இடுக்கி மாவட்டத்திற்குள் குடியேறிய மலையாள குடியேற்றவாசிகளுக்கு பட்டயம் பெற்றுக் கொடுப்பது. அதான் அவங்க நோக்கம். அதாவது இன்றைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையாள குடியேற்றவாசிகளுக்கு பேர் குடியேற்றவாசிகள், நாட் சன்ஸ் ஆஃப் த சாயில், மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அவர்கள் யார்? குடியேற்றவாசிகள். யார் சொல்கிறா? ஹை ரேஞ்ச் சம்ரட்சண சமிதி. அப்படி தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? முல்லைப்பெரியாறு அணைக்கு எதிராக நின்றுட்டான். அணையை உடைப்போம் அப்படின்னா, அணையை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2014ஆம் ஆண்டு அந்த ஹை ரேஞ்ச் சம்ரட்சண சமிதி ஒரு வேட்பாளரை, அட்வொகேட் சோயிஸ் சார்ஜ், அவரை என்ன செய்யுது? இடுக்கி பார்லிமெண்ட்டில் நிப்பாட்டிட்டு என்ன அறிக்கை கொடுக்குது? எங்களை யூடிஎஃப் அல்லது எல்டிஎஃப், அதாவது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கம்யூனிஸ்ட் கூட்டணி, நீங்கள் யாராவது ஒரு ஆள் எங்களை ஆதரிக்கணும், இல்லைன்னா உங்கள் 2 பேத்தையும் நான் வீழ்த்துவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது ஹை ரேஞ்ச் சம்ரட்சண சமிதி. வேறு வழி இல்லாமல் சிபிஎம் என்ன செய்யுது? எல்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி அந்த அட்வொகேட் சோயிஸ் சார்ஜை ஆதரித்து 55,000 வாக்கு வித்தியாசத்தில் சோயிஸ் சார்ஜ் என்ன பண்ணார்? இடுக்கி பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் டீன் குரியாக்கோஸை தோற்கடிச்சாச்சு. தோற்கடித்த உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? பார்லிமெண்ட்டில் போயிட்டு முதல் ஒத்திவைப்பு தீர்மானம் முல்லைப்பெரியாறு அணைக்கு எதிராக. யார்? அட்வொகேட் சோயிஸ் சார்ஜ். நடந்துச்சா? நடக்கலை. இன்றைக்கும் ஹை ரேஞ்ச் சம்ரட்சண சமிதி இருக்கிறது. அந்த 2014 தேர்தலுக்கு பிறகு 2019 தேர்தலில் ஆள் காலி. இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவர் என்ன பண்ணார்? ஹை ரேஞ்ச் சம்ரட்சண சமிதியிலிருந்து சிபிஎம்முக்கு போய் சிபிஎம் வேட்பாளராக நின்று அங்கேயும் தோற்று போயாச்சு. இனவெறியர்களுக்கு இடுக்கியில் வேலை இல்லை என்பதை இடுக்கி மக்கள் அறிவித்தார்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பை எலெக்ஷன்.